ஓபிசி சர்டிஃபிகேட்டுக்கு நீங்க எலிஜிபிளா? இல்ல யார் யாரெல்லாம் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? ஸோ அப்ப இந்த வீடியோவ கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோல ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்க யார் யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபுல்லாவே பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ பிசி யார் யாரெல்லாம் இருக்காங்களோ நம்ம தமிழ்நாட்டுல அவங்க எல்லாருமே ஓபிசிக்கு அப்ளை பண்ணலாம். பட் அதுலயே 2 இருக்குங்க. கிரீமி, நான் கிரீமி. கிரீமி லேயர் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பணக்காரவங்களா இருக்கவங்களா கிரீமி லேயர்க்குள்ள வருவாங்க. ஸோ இவங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல எந்த ஒரு ரிசர்வேஷனுமே இருக்காது. ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஓபிசி கேட்க மாட்டாங்க. ஸோ அப்ப யார் யாருக்கு தான் ரிசர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கிரீமி லேயர்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ல ரிசர்வேஷன். அப்ப நான் கிரீமி லேயருக்கு நான் எலிஜிபிளா அப்படி எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஆண்டு வருமானம் ரூ. 8,00,000 கீழ இருந்துச்சுன்னா, நீங்க நான் கிரீமி லேயருக்கு எலிஜிபிள்ங்க. அதாவது ரூ. 8,00,000 உங்க குடும்பத்தோட வருமானத்த தாண்டுறப்ப, நீங்க இந்த இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. அதே மாரி கவர்ன்மெண்ட் ஜாப்ல உங்களுக்கு எந்த ரிசர்வேஷனும் கிடையாது. ஸோ அப்ப சர்டிஃபிகேட் என்னென்ன தேவை? இத அப்ளை பண்ண போறோம். என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களோட ஃபோட்டோ, உங்களோட அட்ரஸ் ப்ரூஃப், ஆதார் கார்டு கண்டிப்பா கேட்பாங்க. அட்ரஸ் ப்ரூஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஆதார் கார்டே நீங்க சப்மிட் பண்ணிக்கலாம். இல்ல ரேஷன் கார்டு கூட குடுக்கலாம். அதுக்கப்புறம் இன்கம். ஸோ இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பா கேட்பாங்க. ஸோ உங்களோட ஆண்டு வருமானம் ரூ. 8,00,000 கீழ தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் இன்கம் சர்டிஃபிகேட் கண்டிப்பா கேட்பாங்க. அது இல்லாம உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ன்னு நான் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன்னா, இப்போ நீங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்ட பிசி சர்டிஃபிகேட் எல்லாருமே வாங்கியிருப்பீங்க. ஸோ அவங்க எல்லாருமே அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் குடுக்கணும். அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ் ஏதாச்சும் நீங்க ஃபைல் பண்றீங்க அப்படின்னா, அதோட அந்த இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் குடுக்கணும். இல்ல என்னோட ஆண்டு வருமானம் ஒரு 2,00,000, 3,00,000 எனக்கு இன்கம் டாக்ஸ்லாம் அவ்வளவா தெரியாதுங்கிறவங்களுக்கு அது தேவை கிடையாது. அப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம்னு ஒண்ணு குடுப்பாங்க. அத நீங்க ஃபில் பண்ணி குடுக்கணும். இது இல்லாம மெயினா வேற என்னலாம் கேட்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்க அப்பா, அம்மாவோட ஓபிசி சர்டிஃபிகேட் இல்ல பிசி சர்டிஃபிகேட் ஏதாச்சும் வச்சிருந்தாங்கன்னா, அத கண்டிப்பா குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு ஈஸியா அதுல கிடைக்க சான்சஸ் இருக்கு. ஸோ ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். பட் இதுல வந்து உங்களோட ஃபோட்டோலாம் போட்டு ஃபுல்லா பெரிய ஒரு சர்டிஃபிகேட்டே கிடைச்சிரும். ஸோ இத அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இ-சேவை மையம் போறதுக்கு தான். அவங்கள்ட்ட ஆல்ரெடி எல்லா ஃபார்மேட் எல்லா அ ப்ரொசீஜருமே அவங்களுக்கு தெரியும். ஸோ உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க இ-சேவை மையத்துக்கு போயிட்டு வெறும் ரூ. 60 குடுத்து அப்ளை பண்ணுங்க. அதுக்கு மேல காசு கேட்டாங்கன்னா கண்டிப்பா குடுக்காதீங்க. இ-சேவை மையத்தோட கவர்ன்மெண்ட் ரூல்ஸ் படி ரூ. 60 மட்டும் தான் வாங்கணும். உங்களோட ஊரு, உங்களோட மாவட்டத்துல இ-சேவை மையம் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா? கண்டிப்பா கீழ கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான டீட்டெயில்ஸுமே நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். ஸோ இந்த மாதிரி வேற ஏதாச்சும் டீட்டெயில்ஸ், வேற ஏதாச்சும் சர்டிஃபிகேட் வேணாலும் கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய் பாய்.